சௌக்கியம் தான் டாக்டர். நீங்க ஜெயிலர் மட்டும் இல்லையே, ஒரு ஆஸ்பத்திரியை வச்சு நடத்துற டாக்டர் இல்லையா? பிரதர், நீங்க என்ன வேணும்னாலும் கேள்வி பண்ணுங்க. கர்த்தர் உலகத்துல யாரையுமே பாவியா படைக்கிறது. பாவச்சுமையை அவனவனாத்தான் தேடிக்கிறேன். என்ன பொறுத்த மட்டும் நான் இந்த சிறைச்சாலையை ஒரு ஆஸ்பத்திரியா தான் கருதுறேன். குற்றவாளிங்கன்னு சொல்லப்படுற மனநோயாளிங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வராங்க, குணப்பட்டு திருந்தி வெளியே போறாங்க. இல்ல, நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. காட்டு மிருகங்களை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கும் போது வேணும்னா வேடிக்கை பார்க்கலாம். ஆனா ஊருக்குள்ள தெரிய விட்டா என்ன ஆகும்? என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க என்னைக்கு மிருகமா மாறுறாங்களோ அன்னைக்கே எங்க இருந்தாலும் நான் வேட்டையாடி இங்க கொண்டு வந்து சேர்த்துருவேன். உங்களை என்னால மாத்தவே முடியாதா? உங்களை என்னால மாத்த முடியுதா? இன்னைக்கு நான் வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்குது. நான் இங்க கொண்டு வந்து விட்ட ஒரு மிருகம், நான் இங்க கொண்டு வந்து விட்ட ஒரு மனநோயாளி இன்னைக்கு விடுதலையாகி வெளியே போறான்னு கேள்விப்பட்டேன். இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் அந்த புலியினுடைய கோடுகள் அப்படியே தான் இருக்குதா இல்ல மாறி இருக்குதான்னு பார்த்து போலாம் தான் வந்தேன். ராஜுவா, அவன் இப்ப ரொம்ப நல்லவனா இருக்கான், திருந்திட்டான். கூண்டுக்குள்ள இருந்த புலியத்தான் நீங்க பாத்திருக்கீங்க. அது வெளியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த போதே நான் பார்த்திருக்கிறேன். மறுபடியும் வெளியே போகுது. எப்ப திரும்ப பிடிச்சு கொண்டு வர போறனோ தெரியல. அந்த கஷ்டத்தை இனிமே உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இன்ஸ்பெக்டர். வா ராஜி, வா. இன்னைக்கு உனக்கு விடுதலை. நீ செஞ்ச தவறுக்காக 5 வருஷம் உள்ள இருந்தேன்னு உனக்கு எப்பவும் நினைவு இருக்கணும். நினைவு இருக்கும் சார். நான் உண்மையிலேயே திருந்திட்டேன். உன்னை திருத்த 5 வருஷம் ஜெயில்வாசம் தேவைப்பட்டது இல்ல? இல்ல, 5 நிமிஷம் தான் தேவைப்பட்டது. அந்த தாய் இறந்த 5 நிமிஷத்திலேயே நான் மனுஷன் ஆயிட்டேன். உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இங்க இருந்து வெளியே போகும்போது இப்படித்தான் சொல்றாங்க. ஆனா செயல்ல என்ன மாதிரி ஆட்களை பத்தி தானே நீங்க சொல்றீங்க. என்ன பத்தி நானே சொல்றேன். நான் ஜெயிலுக்கு வந்தது இதுதான் முதல் தடவை. தீர்மானமா சொல்றேன், நான் ஜெயில விட்டு போறது இதுதான் கடைசி தடவை. ஆக எங்க கையில அகப்படாம இனிமே சாமர்த்தியமா எல்லாம் செய்ய போறேன். பேசுட்டு சார். அவருடைய எண்ணத்தை அவர் சொல்றார், என்னுடைய முடிவை நான் சொல்லிட்டேன். அப்போ என் எண்ணத்தை நீ மாத்த போற இல்ல? நீங்க இப்பவே உங்க எண்ணத்தை மாத்திக்கலாம் சார். நான் போயிட்டு வரேன். ஆமா சார், போயிட்டு அடிக்கடி உங்களை பார்க்க வரேன். God bless you. நான் போறேன். ராஜு நிச்சயமா உங்க எண்ணத்தை மாத்திடுவான்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம் பார்க்கலாம். உனக்கு மாலை போட்டு கூட்டி வரும்படி பாசுடைய உத்தரவு. பாசோட உத்தரவா? அவரே வரலின் கோவமா? அவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இப்ப எனக்கு கிடையாது. 5 வருஷம் ஜெயில இருந்து உனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும். வாழ்க்கையே இனிமே தானே ஆரம்பிக்க போறேன். நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு. ராஜு, இந்த பதில நீயே வந்து நேர்ல சொல்ல, யாருக்கும் தொல்லை எல்லாம் போயிடும். ஓகே, நான் வர்றேன். எப்பவுமே தப்பாத சித்ரா. எனக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாப்பி நியூஸ். நான் எவனுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்தேனோ அவன் வரப்போறான். என் வலது கை ராஜு. ராஜுதான் வர போல இருக்கு. அவரோட நான் தனியா பேசுறேன். நீ இல்லாம இத்தனை வருஷமா எனக்கு நிம்மதியே இல்லை. என்ன ராஜு ஒரு மாதிரி இருக்கு? Come on, be careful.
காரியம் பண்ணிட்ட ராஜு. இது சிகரெட் இல்ல, நம்ம சின்சியர் ஃப்ரெண்ட்ஷிப். அன்போட அடிக்கடி நான் உனக்கு பத்த வச்சு கொடுப்பேனே, நீயும் பிடிப்பியே. ஞாபகம் இல்ல ராஜு? ஞாபகம் இருக்கு. பின்னையே மிதிச்சே? தீமைகளை எல்லாம் மிதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மறுபடியும் உங்க கூட சேர்றதுக்காக நான் வரல, போயிட்டு வர்றேன்னு நல்லபடியா சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரே இடத்துல இருந்து உனக்கு போர் அடிச்சு போச்சு. தனியா ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சு அதுக்கு நீயே தலைவராகணுங்கிறது ஒரு திட்டம், அப்படித்தானே? ராஜு, உன்னை யாரோ கெடுத்துட்டான். கெடுக்கல, புத்தி கொடுத்துட்டான். யாரோ? அவனை உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதவன், ஆனா உனக்கு தெரிஞ்சவன். யார் அது? என் மனசாட்சி. நான் ஜெயிலுக்கு போகும்போது அவன் ஒருத்தன் தான் என் கூடவே வந்தான். கடந்த 5 வருஷமா ஓயாம என் கூட பேசிக்கிட்டே இருந்தான். ஆரம்பத்திலேயே எனக்கு புத்தி சொல்லி இருக்க கூடாதாடான்னு நான் கேட்டேன். உன் ஆரம்பமே சரியில்லையடான்னு அவன் சொல்லிட்டான். நான்சென்ஸ். மனசாட்சி கோழைத்தனத்தை மறைக்கிற ஒரு போர்வை, அது நமக்கு தேவையில்லை ராஜு. ஓகே மிஸ்டர் ஜெகநாதன், குட் பை. ராஜு, நீ போக முடியாது. நீ என்ன தடுக்க முடியாது. நான் கொலை செய்யறதுக்கு அஞ்ச மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? நான் சாகரத்துக்கு அஞ்ச மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல? ராஜு, பழைய சீடம் பரம யோக்கியனா மாறிட்டாலும் பழையபடி பொழைக்க வழி இல்லாம நீ இங்கதான் வரணும் ராஜு. பட்டினி கிடந்து செத்தாலும் சாவேனே தவிர மறுபடியும் இந்த பக்கம் வர மாட்டேன். ஜெகநாதன், நீ ஒரு கோழை. மற்றவங்களுடைய பலத்துலதான் நீ வாழ்றேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா துப்பாக்கியை கிளப்பு. நான் போறேன். ராஜு, நீ வருவேன். உன்னை நான் வரவழைப்பேன். You will come. I will not come. Challenge? Challenge. எங்கயா வண்டி? இதான் வண்டி. இத்தையா வண்டின்ற? ரிப்பேர் பண்ணி தரேன். ஸ்பானர் வச்சிருக்கியா? இல்ல. ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருக்கியா? இல்ல. ஸ்டார்டிங் ஹேண்ட்லாவது வச்சிருக்கியா? இல்ல. ஒண்ணும் வச்சிருக்காத. ஒரே ஒரு வீட்டுக்காரி வச்சிருக்கிற. லைசென்ஸ் கூட வச்சிருக்கறனே. டப்பா வச்சிரு. வண்டி ஓடலன்னு வருத்தப்பட்டு நான் என்ன அப்புறம் நான் பானட்ட தூக்கி அந்த வரேன். வண்டியில போய் புந்து வா. ஸ்டார்ட் பண்ணியா? கொஞ்சமாவது புறுபுறு சத்தம் கேட்டுச்சு. இப்ப அத்தையும் காணும். சத்தமாவது குறைஞ்சிருக்குது. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்க. என்னடா பாட்டு பாட்டா காட்டி போட்டுட்ட? அதெல்லாம் வேண்டாத பாட்டு தூக்கி கடாச்சிட்டேன். நல்லா தானே இருந்து உடம்பு. ஒடினடியா ஊடு போய் சேரேன் கழின. உன்னை பாட்டு பாட்டா கேட்டுறேன் பாரு. சார், நான் ரிப்பேர் பண்ணவா? பாப்பா வந்து பாரு. கார்ல என்ன சார் கோளாறு? கார் வாங்கினதே கோளாறுபா. அடிடி, என்ன பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சிருக்கு. நான் தான் பிரிச்சு போட்டுக்கிறேன். எடப்பா எல்லாத்தையும். நீ என்ன புச்சா ரிப்பேர் பாத்திர போற? இதுல என்ன ரிப்பேர் பார்க்க போறியோ? பேனர். பேனர் வேணுமா? இந்த கட்டிங் பேர் வச்சிருக்கிறேன். பேனர் கொடுறா. எடுத்துனியா? அட முடியுதியா? இந்த பாரு, நான் தான் செஞ்சேன். என்னத்துக்கு இது தண்டத்துக்கான? என்ன பண்ண போற? கொடராட உருவி கொடுத்துருக்கேன். அத்தை வச்சு என்ன பண்ண போற? சும்மாறா. இப்ப என்ன பண்றது? பரவாயில்லவா, ஒரு மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. போகுது. எவ்வளவுபா வேணும்? உங்க இஷ்டப்படி எது வேணாலும் கொடுங்க. என்ன பொய்க்கு தெரியாத ஆளா இருக்கிற? மானாவரியா வேலை பார்த்துருக்கு. 100 ரூபாய் குறைச்சலா வாங்காதப்பா. 10 ரூபா போதுமாப்பா? இது 10 ரூபாயா? என்னையா இவ்வளவு? சும்மாரப்பா, போதும், நீங்க போங்க. ரூபாய் கொடுத்து போறியா? நல்லா இருக்கா? நானும் அண்ணாச்சிமா சேர்ந்து உன் வண்டியில எவ்வளவு பெரிய வேலை பார்த்துருக்கான்.
10 ரூபா காசு கொடுத்துட்டு போற பெட்சாத்து காசு எவனையா வேணும் துட்டு எடுத்துட்டு போயா தாவா இந்த பெட்ரோல் பங்க்ல எது கிடைச்சாலும் அது எனக்கு சொந்தம் கொடுப்பா இந்த பெட்ரோல் பங்குக்கு சொந்தம்பா கொடுப்பா தரமாட்டேன் ரொம்ப கஷ்டம்பா இந்தா இன்னும் அதே குடுன்னு கொடுத்துக்கிறேன் பரவாயில்ல வச்சுக்க இன்னும் பரவாயில்லன்ற பொய்க்க தெரியாத புள்ளையா இருக்கிற ஆமா நீ எங்க பொய்ப்பு பாக்குற வேலை தேடிக்கிட்டு இருக்கேன்ப்பா என்னடா இது வேலை தெரியாதவனா வேலையில இருக்கிறேன் வேலை தெரிஞ்சவன் நீ வேலையெல்லாம் சுத்தி இருக்கிற பார்த்தா நல்ல விளையாட கணக்கார உனக்கு எதனாச்சும் பண்ணுவேப்பா லாரி விடுவியா எல்லாம் விடுவேன் லைசன்ஸ் இருக்குதா அதான் வருது பார் அதான் எங்க சமா பெரிய ரிவர்ஸ் கீர் நான் எத்த சொல்லு அது எதுதான் சொல்லாது ஒண்ணு கண்டுக்காத பேசாம சைலண்டா பக்கத்துல நின்னுக்க நான் சுதாட்சி உனக்கு வேலை வாங்கி தரேன் டேய் ரெங்கா இங்க வாடா என்னடா அது பார் சார் இந்த ஆளு வேலை காட்டி நீங்க வந்துருக்கான் நான் இல்லன்னுட்டேன் நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன் அவனுக்கு இங்க வேலை உண்டு இந்த ஆளு லாரி ஓட்டுவான்னு சொல்றான் நான் இல்லன்றேன் டேய் நீ என்னடா இல்லன்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன் அவன் லாரி ஓட்டுவான் ஓட்ட தெரிஞ்சாலும் நம்ம கம்பெனில வேலை இல்லன்னு சொல்லி நிறுறேன் நீ யாரா இல்லன்னு சொல்றதுக்கு அவனுக்கு வேலை நான் தருவேன் நாளைக்கே வேலைக்கு வரக்கூடாதுன்னு நீ என்னடா சொல்ற வேலைக்கு நாளைக்கே வரட்டும் என்ன இது புச்சா வந்த ஆளுக்கு டிரைவர் உத்தியோகம் அப்ப எனக்கு என்ன வேலை கிளீனர் டேய் அவனை லாரி அமைச்சு கூட்டிட்டு வாடா என்னமோ லாரி ஓனர் மாதிரி இல்லன்னுட்டானே ஏப்பா ஐயோ 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 வேண்டாம் போய் திருட பிடிக்காத ஐயோ போங்கடா ஐயோ இவன் நமக்கு மேல ஒதுக்காதே டேய் என்னடா அது தின்னுக்கிட்டு இருக்க எப்படா ஏறுன மறுபடியும் திட்டுற பாரு வட இறங்குடா இறங்கி கீழே இறங்கு அண்ணன் மேல கைய வச்ச உன்னை கீழ்த்திருவேன் புத்திரியா புத்திரியா ஐ மாட்டிக்கிறியா என்னடா படா சொலகா பைலன்களா வந்துருக்கேன் கையில நான் கத்தியா வச்சிருக்கேன் நான் கீழ்த்திருவியா இந்தடா வாங்கிக்கிறா மூஞ்சி மேல என் கைய வச்சு அந்த பிள்ளை அச்சுட்ட நீ வாங்கண்ணே நம்ம பேட்டைக்கு வா உன்னை பீசி தான் கீழ்த்திடுறேன் சும்மாரா போட்டா வாடகை யாரா நீ மனுஷன் எப்ப லாரியில ஏறின லாரி நின்னுகிட்டு இருந்தது ஏறினேன் ஏன் ஏறின ஊருக்கு போனா ஏறினேன் ஏன்டா என்கிட்ட சொல்லாம ஏறினா சொன்ன துட்டு கேப்பிய சரி ஏறின இல்ல எதுக்காக படத்தை எல்லாம் தின்ன பசிச்சதோ தின்ன பொண்ணு ஏத்தத்தை பத்தி அவனுக்கு பல்லெல்லாம் கட்டி போறா அத்துற அத்துற அட்டாப்பா பாதுனே இருந்தியாப்பா கோச்சுக்காதரா பாவம் பெரிய இடத்து பையன் மாதிரி தெரியுது வீட்டுல கோச்சுக்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு காலையில பேசிக்கலாம் டே பையா ராத்திரிக்கு எங்க படுக்க போற படுக்கையா ஆமா படுக்க எங்க படுக்க போற எங்க 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 டேய், படுக்கடா என்ன எங்க கேக்குற நான் இந்த மரத்தடியில படுத்துங்குவேன் இந்த மரத்தடியிலையா இல்ல ஹோட்டல்ல ஏர் கண்டிஷன் ரூம்ல சே சமயம் கூட வந்து படுறா உங்கூடயா பட்டா போய்வன நான் இங்கே பாத்துக்கிறேன் வாடா பாத்து வா அன்சே பாத்து பையன் ஒரு மாதிரி இருக்கான் பாக்கெட்ல நாட்டி வச்சிருந்தா சொல்லு தள்ளி போறா எங்கிட்ட கொடுத்துரு பாபா நல்லா வந்து சேனா